டியூல் டேஜி ஸ்டைலுக்கு வணக்கம். டியூல் ரேஸ்ன்ற முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பசித்தவருக்கு உணவு கொடுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி விடுங்க, இல்லை நடப்பவருக்கு சைக்கிள் கொடுங்க. அப்படி கொடுத்தாதான் நோயுற்றவருக்கு மருந்து கொடுங்க. அப்படி தேவைப்பட்ட கொடுத்தாதான் அதோட அருமை புரியும். அதே போல் நம்மளுடைய கம்பம் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவைக்கு நம்மளுடைய அரசு திருக்குறள் திருப்பணிகள்னு சொல்லி ஒரு நிகழ்வை நடத்துகிற 30 வாரம் அந்த நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. சித்திரை சார்பாக நம்மளுடைய கம்பம் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை பாரதன் ஐயாவுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த பொறுப்பு மற்ற யார்கிட்ட கிடைச்சிருந்தாலும் இவ்வளவு சிறப்பா பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம ஐயாவுக்கு நம்ம தமிழ் மேலையும் நம்ம திருக்குறள் மேலையும் ரொம்பவே ஒரு பசி இருக்கு. இப்ப எப்படி நம்ம ரொம்ப தண்ணி கேட்டீங்கன்னா அந்த தண்ணியில ஒரு பசி இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிடாம அதுல ஒரு பசி இருக்கும். நம்ம பாரதன் ஐயாவுக்கு நம்ம தமிழ் மேல ஒரு பசி இருக்கு, அதனால அவருக்கு கொடுத்துருக்கோம். வேற யார்கிட்ட கொடுத்தாலும் இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. 30 வாரங்கள்ல முதல் வாரம் முடிஞ்சிடுச்சு. இல்ல அந்த முதல் வாரத்துல நம்ம டியூல் டேஸ்ல போட்டுருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப 2வது வாரத்துல நிறைய இனிப்பான சுவையான விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த திருக்குறள்ல சண்டையெல்லாம் வேற போட்டாங்க, வாங்க அதை என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். ஐயா அவர்களை முன்னிலையில் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழிபடுகின்றேன். மலர்மிசை ஏங்கினாள் மானடி சேர்ந்த இளமிசை நீடு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தற்கு யாண்டும் இடும்பையில இருள் செய் இருவனியும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று பொறிவாயில் நனைந்து விட்டான் பொறித்தீன் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வா தனக்கவமே இல்லாதான் தாழ் சேர்ந்த அல்லான் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி ஐந்து நன் தாழ் சேர்ந்தார் அல்லார் பிறவாளி நீண்டல் அரிது கோளில் பொறியல் குணமிலவே என் குணத்தால் தானை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீண்டா இறைவனடி சேராத. நன்றி, வணக்கம். உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது பொருள் ஒருவருக்கும் செய்யும் உதவி உலகத்தையும் வானத்தையும் விட பெரியது. நன்றே மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்று. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுமதிக்கு நன்றி. வல்லவனுக்கு வாழ்த்து பாடல். தமிழின் புதல்வனை, தமிழ் கடலின் முதல்வனை, தமிழின் புதல்வனை, தமிழ் கடலின் முதல்வனை ஒரு புத்தகம் பெற்றெடுத்து உன் பெயர் சொல்ல தகுதியுற்றேன். ஒரு புத்தகம் பெற்றெடுத்து உன் பெயர் சொல்ல தகுதியுற்றேன். குரல் தந்தது வரம், அதுவே நான் செய்த பலம். குரல் தந்தது வரம், அதுவே நான் செய்த பலம். உன் குரலை கணக்கு வராது, கணக்கிட்டால் அன்பு. ஏனென்றால் அது கணக்கிட்டால் அன்பு, ஏனென்றால் அது கணக்கிட முடியாத அன்பு. நீ சொல்லாத வார்த்தைகள் உண்டோ, நீ சொல்லாத வார்த்தைகள் உண்டோ, உலக ஏடுகளில் யாரேனும் படித்ததுண்டோ. சொல்லாத வார்த்தைகள் உண்டோ, உலக ஏடுகளில் யாரேனும் படித்ததுண்டோ. நீ பாடாத பாடல் உண்டோ, ஆண்டோர் சான்றோர் அதை கற்றதுண்டோ. அன்றே நீ வெறுப்பால் அத்தனையும் ஜீவக்கிறது. நீ கைகாட்டும் நிலமெல்லாம் சுரக்கும். அந்த ஆகாவும் ஒவ்வொரு கால்நடைப்போது நீ கைகாட்டும் நிலமெல்லாம் கவி சுரப்போது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குள்ள என்னென்னமோ பங்கு எனக்கு வருங்க. இதை வெளிக்கொண்டு வருவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ரொம்ப அழகான அது சொன்னார். இப்ப பாரதி அதுக்கு உதாரணமா சொன்னார். அவன் என்ன சொல்றான், கோபமே படக்கூடாது. அவன் பாரதி 66 ஒண்ணு இருக்கும், அதுல சொல்லுவான், அந்த சினத்தினால் உண்டாகும் கேடு அப்படின்னு தலைப்பு கொடுத்து, நாடியிலே அதிர்ச்சி உண்டாகும், உன்னுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு சகதேஷ் சந்திரவசி சொன்னதை சொல்லி அதை கோபத்தை விட்டு இருந்தான். அதே பாரதி புதிய ஆட்சி சுடியில ரௌத்திரம் பழகுந்தான். கோபப்படு அப்படின்னா இது இங்க வந்து கோபப்படாதங்கிறான், இங்க உயிர் ரௌத்திரம் பழகுங்கிறான். ஆனால் ரெண்டுக்கும் அது ரொம்ப அழகா உதாரணம் சொல்றாரு. இப்ப ராஜா வந்து கருணை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கணும். இப்ப பயிர்ல போய் களை வளர்ந்துருந்துச்சுன்னா இருக்கட்டும், இது பயிர் தானே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் மாதிரி விட்டுட்டா என்ன ஆகும், பயிர் செத்து போய் களை வளர்ந்துடும். அப்ப அங்க ரௌத்திரம் வேணும்.
பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது அநீதி நடப்பதை கண்டால் வலுத்துவம் பழகணும். தனக்கும் துன்பம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கி கொண்டு பிறரை மன்னிக்கணும். இதான் பாரதி சொல்வது. வள்ளுவ பெருந்தகை இருக்காங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப நிறைவு பேச்சாளர் பேச இருக்கிறாரு. அவர்கள் நல்ல பேச்சாளர். பேச்சாளர் மட்டும் இல்ல, தம்பி எனக்கு பிடிச்சது போன நிகழ்ச்சியை முழுக்க அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பி வாசிச்சதே தம்பி தான். அது முழு நிகழ்ச்சியுமே அவங்க பதிவேற்றம் பண்ணி அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அங்க வருகிற நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இணை இயக்குநருக்கு எல்லாத்துக்கும் அதை அனுப்பணும். அதை ரொம்ப அழகான உச்சரிப்போடு தம்பி தான் அதை தொகுத்து வழங்கி சிறப்பு செய்திருந்தார். அந்த இப்பொழுது உலக மொழிகளுக்கு நாம் தாயாக முழுவதும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் திருக்குறள்ல என்ன பேச போறீங்கன்னா, முதல்ல விருந்தோம்பல். முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பதே நட்பு. நம்ம தமிழர் பண்பாட்டிலேயே விருந்தோம்பலுக்கு தான் நம்ம பேர் போனவங்க. நம்ம யாரையுமே முகத்தை பார்த்து இல்லாம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம வரவேற்போம். முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல இருந்து யார் இருந்தாலும் எல்லார் வீட்லயும் திண்ணை இருக்கும் பாத்துக்கிறீங்களா? ஆனா இப்ப இந்த வீட்லயே அதுக்கா காமன் சாரை போட்டு அடைச்சிட்டாங்க. அப்ப திண்ணை இருந்தப்ப யாராவது வந்தா வெளில தண்ணி வச்சிருப்பாங்க. நைட்டு கதை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ யாராவது வெளில சாப்பிடாம உட்காந்துருக்காங்களா, ஊருக்கு நடந்து போறவங்க, ஏன்னா அப்ப வண்டிக்காரர்கள் கிடையாது, யாராவது நடந்து போனாங்கன்னா போறப்ப தண்ணி குடிப்பாங்க, யாராவது இருந்துச்சுன்னா அவங்க தூங்குவாங்க, சாப்பாடு வேணா வீட்டுல கேட்டுவாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. தமிழர்கள்லாம் வீட்டு கதை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாரையா படுத்திருக்காங்களா, சாப்பிடாம தூங்கிடுவாங்களான்னு நினைச்சு எல்லாரும் கதவை திறந்து வெளியில பார்த்துட்டு தான் அப்புறமா கதை அடிப்பாங்க. அதுதான் தமிழரோட பண்பாடு. ஒரு தடவை பாரதியார் வீட்டுல விருந்தினர்கள்லாம் வந்திருக்கப்ப அவங்க வீட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும்தான் இருந்திருக்கு. சரி, அப்ப இது என்ன பண்றது, ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு உடனே வைக்கிறப்ப அரிசி அதெல்லாம் வந்திருக்கு. அப்படின்றப்ப இதாவே பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளத்துல இருந்து எதை உண்மையா செய்யறோமோ அது கண்டிப்பா உண்மையா இருக்கும், அது கண்டிப்பா பழிச்சிரும் சொல்லியிருக்காரு. இது ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தேன். ரெண்டாவது ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயர்வும் ஓம்பப்படும். இதுக்கு நான் ஒரு கதையா சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு. அப்ப அவங்க அப்பா மகன் அம்மா 3 பேர் இருக்காங்க. இந்த அப்பா மகன் தினம் விறகு வெட்ட போய் விறகு வெட்டிட்டு வந்துதான் இந்த தினமும் குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. அப்ப ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லாம முடியாம போயிருது. அப்ப அவங்க மகன் என்ன சொல்றாரு, பா இந்த நான் நம்ம கூட வந்தேன், எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, நானும் போய் விறகு வெட்டிட்டு வந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்ப்பான்னு சொன்னோன்னே, நீ போடா அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, காட்டுக்குள்ள பல வருடங்களா தவம் பண்ணிட்டு இருக்க முனிவர்கள்லாம் இருக்காங்க, நீங்க போய் அவன் தவத்தை கலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகன் என்ன நினைச்சிருக்காரு, ஐயோ நம்ம தவத்தை கலைச்சினா அவங்க சாப்பிட்டு விட்டுருவாங்கன்னு அதே யோசனையில சென்று போறப்ப எதையோ தடுக்கி விழுகிறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு பல வருடங்களா தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர்களை காமிச்சு தவறி விழுந்துட்டாரு. அப்ப அந்த முனிவர் எழுந்துச்சு எழுச்சோடனே மகன் என்ன சொல்றாரு, ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்ப முனிவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மனசு ஆச்சரியமா போச்சு. ஐயோ நம்ம யாரா இருந்தாலும் சாப்பிட்டுறாரு, நம்மள போய் எப்படா மன்னிச்சிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் சொல்றாரு, உன்னை மன்னிக்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நீ உங்க அப்பா கஷ்டப்பட குடும்பம், உங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக நீ விறகு வெட்ட வந்த, அதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ தாய் சொல்ல தட்டாம வந்த. உங்க தாய் என்ன சொன்னாங்க, முனிவர் காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்காங்க, கலைச்சிடக்கூடாதுன்னு அதே சிந்தனையில வந்ததுனால என்னை பார்க்காம விதிச்சிட்டேன். நீ தாய் சொல்ல தட்டாம இருந்ததுனால உன்னை நான் 2வது காரணமா மன்னிச்சிட்டேன். 3வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை ஒரு குருவா மனிதனா மதிச்சு மிதிச்சோடனே மன்னிப்பு கேட்ட, அதனால நான் உன்னை இந்த 3 காரணங்களால மன்னிச்சிட்டேன்னு சொன்னாரு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் பெற்றோர் மதிச்சா ஆசிரியர் நம்ம மதிக்கிறது தானா வரும். இது மாதிரிதான் நம்ம பெற்றோர் ஆசிரியரை மதிக்கணும். ஆசிரியர் கொடுத்த நம்ம திருக்குறளை கண்டிப்பா மதிச்சே ஆகணும். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. அறிவுடைமை, கல்லாமை, ஒழுக்கம், கேள்வி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம தமிழ் மொழி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ் மொழி தான் கடல் போல குமிஞ்சு கிடக்காம மொழிகிறோம். அதனால நம்ம திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மதிக்க கத்துக்குருவோம். எனவே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்பட பாடலே உண்டு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, அதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும்ப்பா. வள்ளுவன் இல்லாம யாருமே நீ பாட்டு எழுத முடியாது, கதை எழுத முடியாது, வள்ளுவனை தொடாமல் யாருமே எதையும் எழுத முடியாது, பேச முடியாது என்பது
வள்ளுவன் நம்முடைய தமிழின் மீது தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தாக்கம். இப்பொழுது ஒரு செவிக்கு இனிமை சேர்க்க திருக்குறள் பற்றிய ஒரு அருமையான பாடல் நம்முடைய மருதராசி பாடிய எழுதிய பாடல். அது அறிவாளி என்ற திரைப்படம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அதை பாடி. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வார்த்திட்ட தேனது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது. மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது எம் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. என்பதை பார்க்கிற பொழுது இந்த திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு அரசு என்ன நோக்கத்தில் கொண்டு வருகிறதோ அது நமக்கு தெரியாது. நம்முடைய நோக்கம் திருக்குறளை வெளிக்கொண்டு செல்வது. இன்றைக்கு ஐயா போன்றவர்கள் உங்களுக்கு எல்லாம் கண்ட கூட்டத்திலேயே சொன்னேன், அவர் ஒரு பெரும் தொகையை ஒதுக்கி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகளை அவர் நடத்தி அந்த நாளண்டா பள்ளிகளை அன்றைக்கு ஏறத்தாழ 82 மாணவர்களோ 89 மாணவர்களோ பங்கெடுத்தார்கள் பேச்சு போட்டி மட்டும். அது ஏறத்தாழ 28,000 ரூபாய் மதிப்பில் பரிசை அன்றைக்கு அவர்கள் வழங்கி அந்த மாணவர்களுக்கு அந்த திருக்குறள் சென்று சேர்ந்தது. அவர் பேருக்காக அந்த குழந்தைகள் பேருக்காக மனப்பாடம் என்று பேசினாலும் அதில் 10 குறள் அவன் மனதிலே பதிந்திருக்கும் அவன் இறுதி காலம் வரை, இல்லையா? இப்படித்தான் திருக்குறளை நாம் கொண்டு சென்றாக வேண்டும், தமிழை கொண்டு சென்றாக வேண்டும். அதற்கு இந்த திட்டம் மிக பயனுள்ள திட்டமாக அமைந்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசுக்கு நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் நம்முடைய திருக்குறள் பேரவையும் நன்றியை செலுத்துகிறது என்று சொல்லி இப்பொழுது ஐயா அவர்கள் முன்னிலை வைத்து இந்த நிகழ்வுகளுக்கு தம்முடைய வாழ்க்கையை வழங்குகிறார். ஒரு 5 மாத காலமாக எங்கள் இலவச பயிற்சி முகாமுக்கு அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி முகாமுக்கு வருகிறார். ஒரு மாணவி வருகிறார் போகிறார் என்று மட்டுமே நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவரும் அவருடைய கணவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வருவார்கள். ஒரு வருஷ காலத்துக்கு முன்பிருந்தே நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் வருகிறார்கள். அந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை வானுயர உயர்த்தி பெருமைப்படும் பாரதி இலக்கிய மன்றத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உலகு கற்றனாளாய பயனன்கோள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் மலர்மிசை ஏந்தினாள் மானடி சேர்ந்த இளமிசை நீடு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமே இளநடி சென்றற்கு யாண்டும் இடும்பையில இருள் செய்வனியும் சேரா இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தால் மாற்று பொறிவாயில் நனைந்து விட்டான் பொறித்தீன் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வா தனக்கவமே இல்லாதான் தாழ் சேர்ந்த அல்லான் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி 5 நன் தாழ் சேர்ந்தார் அல்லார் பிறவாளி நீண்டல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தால் தாளை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீண்டா இறைவனடி சேராத. நன்றி, வணக்கம். திருக்குறள் சொல்லி இருக்கிறார். குறள் போல மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்கின்றார் போல் இங்கே நல்ல உச்சரிப்பிலே திருக்குறளை சொன்ன தன்சிகா பேர் மட்டும் தப்பு, வடமொழியில இருக்கு. அதுவும் தமிழ்ல இருந்தா மிகுந்த மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆனாலும் 100க்கு 100 போட்டோம்னாலும் ரொம்ப தற்பெருமை வந்துரும்ல. ஆகினால ஒரு கொட்டு வச்சு 99 மதிப்பெண் அவருக்கு வழங்கி நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையில் திருக்குறள் அவர்கள் ஒரு குரல் கூறி அதற்கு பொருள் கூறுவதற்கு வருகிறார்.
கேள்வி. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுக்கு பொருள் என்னன்னா, கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையாவே கேட்கும் தன்மை உடையனவா இருந்தாலும் அது அந்த செவிகள் செவிட்டு தன்மை உடையனவாகவும் திருவள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிறுவன் மிக ஏழ்மையிலிருந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அதை சப்போர்ட் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஆனா அவங்களால அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போற புத்தகத்தை கூட வாங்க முடியல. அந்த வறுமையில அவங்க ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறுவனை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ வேதனைப்பட வேண்டாம், நான் உனக்கு கேள்வி ஞானத்தினால உனக்கு நான் கதைகள் மூலமா நான் நிறைய அறிவு வளர்த்துக்கலாம், நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க கதைகள் மூலமாகவும் சில பாடல்கள் மூலமாகவும் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த பையன் அவங்க அம்மா சொல்ற கதையினாலையும் அவங்க சொல்ற பாடல்களாலேயும் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. அந்த சிறுவன் தான் யாருன்னா, நம்ம எல்லாராலையும் நினைக்கப்படுற மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் அப்படிங்கிற சொல்லுகிற மாப்போ சிவஞானம் அவர்கள். எல்லாருமே கேள்வி ஞானத்தினால நம்ம நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம். எல்லாருமே நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம். நன்றி, வணக்கம். அவருடைய புதல்வன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின்படி தமிழ் வளர்ச்சித்துறை தேனி மாவட்டம் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பு என்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை யாரிடம் ஒப்படைப்பது என்று ஆய்வு செய்து கம்பத்திலும் பல இடங்களிலும் பல பேரவைகள் பல அமைப்புகள் இருந்தாலும் இந்த பணியை கம்பத்தில் உள்ள பாரதி இலக்கிய பேரவையில் ஒப்படைத்தால்தான் இந்த நிகழ்வு சிறப்பு என்ற அடிப்படையில் கம்பம் பாரதன் அவரிடம் ஒப்படைத்து இப்பொழுது 2வது வாரமாக இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. வையப்போல் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுவையும் தெய்வத்தோல் வைக்கப்படும் என்பதையும் திருக்குறளில் வள்ளுவர் அழகாக விளக்கியிருக்கிறார். வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி அமைத்துக் கொள்பவர் இந்த வையகம் இருக்கும் வரை போற்றப்படுவார், வணங்கப்படுவார் என்ற வகையில் அந்த கோடையும் அவர்தான் சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையில் இவ்வளவு நேரம் திருக்குறளுக்காக தன்னை அழைத்தவுடன் பொன்முருவருடன் முன்னிலை பொறுப்பை வகித்து சிறப்பித்த ஐயா கூர்வேல் ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் கடவுளுக்கு மத்தியில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே எங்களது சிறப்புரையாற்ற நேதாஜி அறக்கட்டளையில் இருந்து தன்னுடைய பல பணிகளை ஓரங்கட்டி வைத்துவிட்டு இன்றைய தினம் அவருடைய அனுபவத்தையும் அம்பேத்கர் பள்ளியில் நடந்த பாராட்டையும் மிக தெளிவாக அருமையாக விளக்கக்கூடிய பஞ்சராஜா அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உருவாக்கிக் கொள்கிறேன். அதே போல பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் யுனெஸ்கோ பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் போன முதல் நிகழ்ச்சியில் இந்த திருக்குறள் பற்றி ஆற்றி பெருமை சேர்த்தவர் என்னுடைய வகுப்பாசிரியர் ஐயா சேதுமாதன் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து செவி கேட்டு இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டி அழகுபடுத்திய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்களுடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய நிகழ்வுகளை தன்னுடைய வலைதள பக்கத்தில் தூயம் என்கிற வலைதள பக்கத்தில் எந்த பேச்சாளர் பேசினாலும் அனைத்து நிகழ்வுகளையும் சிதறாமல் ஒன்றிணைத்து ஒளிபரப்பி எங்களுடைய இலக்கிய பேரவைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் கோகிலாபுரம் முருகன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னென்று எல்லாருக்கும் உயிர்கொண்டான் உயிரில்லை செயலின்றி கொன்ற பார்க்கும் என்பதையும் வள்ளுவர் பெருந்தகைதான் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்தி 2வது வாரத்தை கடந்து செல்லும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனர் அண்ணன் காந்திய செல்வர் பாரதன் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து
விடைபெறுகின்றேன். நன்றி. செய்தியோடு நிறைவு செய்கிறேன்.